சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கை என்பது மிக 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 புதிரான ஒன்று. அது இங்கு யாராலும் புரிந்து கொள்ள இயலாது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொன்றை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்தை அற்புதமாக சொல்லிக் கொடுக்கும். நீ ஒரு நாள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தால் அது வேறொரு விஷயத்தை உனக்கு காட்டும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரமும் உனக்கு காட்டிக்கொண்டே இருக்கும். நீ நினைப்பாய், இன்றைய நாள் நமக்கான நாள் என்று. ஆனால் உனக்கான நாள் நாளையாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் உனக்கு வித்தியாசமாகவே நடக்கும். எப்போ பாரு உனக்கு அழுகை கண்ணீருமாகத்தான் இந்த வாழ்க்கை, இந்த பிரபஞ்சம் உனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறது என்று நீ நினைக்கிறாய். இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சமோ உனக்கு அப்படிப்பட்ட விஷயத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் உனக்கான உதவியை ஒரு நபரிடம் கொடுத்துள்ளது. அந்த நபர் உனக்காக வந்து உதவி செய்வார். யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை, யாருமே எனக்கு நல்லது செய்யவில்லை என்று புலம்பிய இடத்தில் கூடிய சீக்கிரத்தில் மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரும். அதுவும் ஒரு ஆண். அந்த ஆண் உன்னை தேடி வந்து உனக்கு உதவியை செய்கிறேன் என்று சொல்வார். ஆனால் நீ அந்த ஆணிடம் சண்டை போட்டு விடக்கூடாது. இதுதான் இங்கு முக்கியம். ஆரம்பத்தில் உங்கள் இருவருக்கும் நடுவே நிறைய மனக்கசப்பான விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் அதற்கு பிறகு ஒரு ஒற்றுமையானது வரும். அது நண்பர்களாக இருந்தாலும் சரிதான். ஆரம்பத்தில் உதவி செய்கிறேன் என்று ஒரு நபர் வருவார். ஆரம்பத்தில் சண்டைகள் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நபரிடம் நீ அனுசரித்து போகும் பொழுது அந்த நபர் மூலமாக உனக்கு உன் வாழ்க்கையில் பெரிய அளவில் உதவிகள் கிடைக்கும். நீ இன்று சாதாரணமாக நினைக்கும் விஷயங்கள் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் பிரமிப்பான நிறைய கட்டத்தை நீ பார்ப்பாய். அந்த ஒரு ஆண் நண்பன் மூலமாக. எதா இருந்தாலும் கவலைப்படாதே. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நித்தம் 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 கஷ்டம் வரும், நஷ்டம் வரும் என்று நினைத்து ஒரு பயத்தோடு இருக்காதே. எதுவாக இருந்தாலும் இவ்வுலகத்தில் அனைத்தையும் உன்னால் மாற்ற முடியும். கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு அழகான ஒரு வாழ்க்கையாகவும் நான் மாற்றுவேன். புரிந்ததா? எனக்கு தெரிந்து ஒரு விஷயத்தை நீ செய்கிறாய். என்னுடைய உத்தரவை கேட்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஒரு ஆறுதலாகவும் எல்லா விதத்திலும் ஒரு உதவி செய்யும் ஒரு எண்ணத்தோடும் உதவியாகவும் என்றும் எப்பொழுதும் இந்த சாய் இருப்பேன். நிறைய காலங்கள் தோற்று போனதை மட்டும் பார்த்தாய். இனி வரும் காலம் நீ ஜெயிப்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். சந்தோஷத்திற்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் குறை என்பதே இல்லை. புரிகிறதா? குறை என்பது எப்பொழுதும் இல்லை. நீயாகவே குழப்பாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா விதத்திலும் நான் உனக்கு உதவி செய்வேன். ஒரு இடத்தில் கூட உனக்கு நான் ஒரு தொந்தரவு கொடுக்க நான் யாரையும் விடவும் மாட்டேன். தேவையில்லாமல் இவர்கள் எனக்கு தொந்தரவு கொடுப்பார்களோ, அவர்கள் எனக்கு தொந்தரவு கொடுப்பார்களோ, இந்த விஷயம் நடக்குமோ, அந்த விஷயம் நடக்குமோ என்று எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு நீ குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். நீ அமைதியாக இருந்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள் தானாக நல்லதாகவே நடக்கும். நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறாய். நிறைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் வாழ்க்கையில் வரமாக நீ பெறப்போகிறாய். இதற்கு நடுவே நீ எதை நினைத்து கவலைப்பட வேண்டும்? யாராவது உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை, நான் உன் வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் என்று ஏதாவது ஒரு தெய்வம் உனக்கு சொன்னதா? இல்லையே. எல்லா தெய்வமும் உன்னோடு தானே இருப்போம், உனக்காகத்தானே ஒவ்வொன்றையும் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறது. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான மாற்றங்களும் அத்தனை விதமான ஏற்றங்களும் வரிசையாகவே கிடைக்கும். உன்னை நீ எத்தனை முறை திட்டிக்கொண்டாலும் இதுவரைக்கும் நடக்க இருப்பதுதான் நடக்கும். அதனால்தான் நான் உனக்கு சொல்கிறேன், ஒன்றே ஒன்று. உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றே ஒன்றை மட்டும்
இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யார் எது செய்தாலும், எந்த ஒரு விஷயம் செய்தாலும், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீ கலங்காதே. நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மாறி இருக்கிறது. நிச்சயமாக இனி வரும் காலங்களும் இதை நான் இப்பொழுது சொல்கிறேன் பார், அதே போலவே மாறும். மாறாதது என்பது எதுவும் இல்லை தங்கமே. அழுவதினாலோ இல்லை மற்ற விஷயங்களினாலோ எதுவும் எப்பொழுதும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எப்பொழுதும் மாறாது. அழாமல் இரு, கலங்காமல், எப்பொழுதும் கலங்காமல், கண்ணீர் வடிக்காமல் நிம்மதியாக இரு. நடக்க வேண்டிய சுபத்துவமும் நடக்க வேண்டிய அற்புதமும் எல்லாம் தடைகள் இல்லாமல் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். எத்தனையோ நிமிஷத்திற்காக நீ காத்திருக்கிறாய். இது எனக்கு நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும், அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தெய்வமும் உனக்கு உதவி செய்யும் என்று ஒவ்வொன்றிலும் நீ பாடுபட்டு கொண்டு ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் இந்த தெய்வம் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். கண்டிப்பாக நீ என்ன கேட்டாலும் அது உடனுக்குடனேயே கிடைப்பதற்கான அத்தனை விதமான ஏற்பாடுகளையும் நான் கட்டாயமாக செய்வேன். உதவி செய்வதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை உருவாக்குவதற்கும் மட்டும்தான் நான் இருக்கிறேனே தவிர மற்றபடி உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை துன்புறுத்தி கொண்டு உன்னை ஏமாற்றி கொண்டு நான் இருப்பதே இல்லை. நீயாகவே எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்ப வேண்டாம். இன்று உன் அமைதி நாளை உனக்கு வெற்றியாக இருக்கும். இன்று பேசிய வாய்கள் நாளை அனைத்திலும் மூடப்படும். நீ சிரித்து கொண்டு சிறப்பாக இருப்பாய். எத்தனையோ விஷயத்தை எல்லாம் கடந்து வந்த நீ இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த கடினமான பாதையிலிருந்தும் கடந்து வருவாய். அதற்கு நான் பொறுப்பாவேன். நான் மட்டுமே என்றும் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாவேன். பொறுப்புகள் எடுத்துக்கொள்ள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் சிந்தித்து தான் செயல்படுகிறேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னை அழ வைக்க வேண்டும், உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும், உன்னை கண்ணீரை சிந்த வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு நேர ஆசையும் கிடையாது. உன்னை எப்படி நான் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் வைக்க வேண்டும், உன்னை நான் எப்படி இன்னும் அழகான ஒரு வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை மட்டும்தான் நினைக்கிறேனே தவிர உன்னை துன்பத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்பதெல்லாம் என் ஆசை அல்ல. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். கலங்காதே, கண்ணீர் வடிக்காதே. சாயிருக்க பயம் எதற்கு?